ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நா வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் ரோ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுக்குற இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறதுன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ரோ வந்து பார்த்துக்கலாம் வாங்க. த த த த ந. ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இந்த த தான் பார்க்க போகிறோம். த. ஸோ ஓகே, இதை ஈஸியாக எழுதுறதுக்கான மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. இப்படி கீழேருந்து மேலேருந்து கீழேயோ இல்லை கீழேருந்து மேலேயோ ஒரு லைன் கொஞ்சம் கர்வியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அங்கேருந்து ஒரு லைன், இல்லைன்னா நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இப்படி போட்டோம்னா அது ஒரு ஸ்கொயரா, அதில் அந்த கீழே இருக்க இந்த பாட்டை மட்டும் கட் பண்ண மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இது வந்து எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு அவசியம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கர்வாக இருந்தால் கூட ஓகே தான். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு லைன் கனெக்ட் பண்ணி மறக்காம போட வேண்டிய லைன் போட்டிங்கன்னா த. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தர விதத்தில் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ மறுபடியும் பாருங்கள், இப்படி ஒரு இது இப்போ கீழே நான் போட்டேன்னா அது ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதனால நான் அப்படி போடல. நெக்ஸ்ட்டு மேலேருந்து ஒரு லைன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா த. நெக்ஸ்ட் த. த என்ன பண்ணுங்க, ஓகே நான் கனால கக்கு என்ன சொன்னேன், இப்போ ஹிந்தியில் போடுற ஏக்கு போடுறதே கொஞ்சம் ஸ்டைலிஷாக இப்படி போட்டு இங்கே ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது என்னது காவா. இதே ஃபார்மேட்டில் பட் அதே ஏவை நம்ம இப்படி போடுறதுக்கு பதில் இங்கே ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு லைன் போட்டு மறக்காம போட வேண்டியது, மேலே போட வேண்டிய லைனை போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். த ரெடி. இது தா. அடுத்து த. தக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் போன வீடியோ ரிட்டர்ன் காமிச்சேன் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணேன், ஒரு லைன் ஒரு சி மேலே போட வேண்டிய லைன்னா இது த. ஒரு லைன் கீழே அதே மாதிரி சி, பட் நான் ஒரு சர்க்கிள் போட்டு க்ளோஸ் பண்ணேன்னா இது த. இப்போ இதே மாதிரி இருக்கிறத இங்கே அப்ளை பண்ணணும். லைன் சி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சர்க்கிள் போட்டு அப்படியே கீழே சுழிச்சு விட்டுருங்க. கீழே சுழிச்சு விட்டீங்கன்னா இது த த த. கிட்டத்தட்ட ப்ரொனன்சியேஷன் சேமாக தான் இருக்கும், பட் இந்த லெட்டர் வந்து ரேராக யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற வேர்டு ஹிந்தியில். மறுபடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லைன் சி கீழே விட்டிங்கன்னா மேலே லைன் போடணும். அவ்வளோதான், ரெடி. இது காமனாக யூஸ் பண்ணுற வேர்ட் ஹிந்தியில். நெக்ஸ்ட் தா. இது என்ன பண்ணுங்க, நான் கேர்ளுக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு, 3 அப்படியே ஆப்போசிட்டாக போட்டு இங்கே ஒரு லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது க கா. அதான் ஃப்ரெண்ட்ஸ், க க க கா. இந்த க இது இந்த காலையே இந்த 3 போடுறீங்களா ஆப்போசிட்டா, அந்த 3 ஆப்போசிட்டா போடுறதுலையே ஒரு சர்க்கிள் போட்டு இப்படி போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தா. ஸோ இந்த 2 லெட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 3 ஆப்போசிட்டா போடணும், ஆனால் ஸ்டார்டிங்ல ஒரு சர்க்கிள் இருக்கணும். நெக்ஸ்ட் அதை கட் பண்ற ஒரு லைன், மேலே மறக்காம ஒரு லைன். இவ்வளோ தூரம் வர தேவையில்ல, இவ்வளோதான். இது தா. நெக்ஸ்ட் ந. நாக்கு என்னன்னா, நீங்க தா பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து இப்படி வரும், பட் நான் இங்க கீழே வர தேவையில்ல. என்ன பண்ணுங்க, சர்க்கிள் சர்க்கிள் சர்க்கிளோட டாப்ல இருந்து ஒரு லைன்
இப்படி இருக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கிள், அதோட டாப்ல இருந்து ஒரு லைன், இதை கட் பண்றதுக்கு ஒரு லைன், நெக்ஸ்ட் மேல மறக்காம போடுற லைன். மறுபடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கிள், லைன், மேல இருந்து கீழே ஒரு லைன், மறக்காம போட வேண்டிய லைன். அப்படி போட்டீங்கன்னா இன்னும் ரெடி. ஸோ இப்போ இந்த ஆர்டர் புரிஞ்சிருச்சா? வாங்க மறுபடியும் எல்லாத்தையும் ஃபுல்லாக எழுதி பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தர்க்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் போடுற மாதிரியே இங்க வந்துட்டு மேல இருந்து கீழே ஒரு லைன் போட்டு மறக்காம போட வேண்டிய லைன் போட்டா தா த. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், கா, காக்கு போடுற மாதிரியே போடணும். பட் மேல சுழிச்சு விட்டு இப்படி போட்டு இங்க இப்படி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். இப்ப காக்கு என்ன தெரியுமா டிஃபரன்ஸ், இப்படி வராது. இப்படி நான் இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, இப்ப இங்க போட வேண்டியதை இங்க தூக்கி போட்டீங்கன்னா அதுதான் த, இங்க போட வேண்டியது இங்க போட்டீங்கன்னா அதுதான் கா. இங்க ஓகேவா, த தா. நெக்ஸ்ட் த, தக்கு என்ன பண்ணணும், லைன் போடுங்க, சி போடணும், சர்க்கிள் போட்டு கீழே எழுதி விடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணிடுங்க. த த த. இந்த ஹாட் சம்மர் சீசன்ல அடிக்கடி தண்ணி குடிங்க, அப்பதான் ஹைட்ரேட்டடா இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த த த த. தக்கு என்ன பண்ணணும், கரெக்ட், இப்படி போட வேண்டிய 3 இப்படி போடணும். நெக்ஸ்ட் இப்படி போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது கரெக்டா? நோ, இங்க ஒரு சர்க்கிள் போட்டீங்கன்னா தான் அது தா. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நாக்கு என்ன பண்ணணும், சர்க்கிள், லைன், மேல இருந்து கீழே ஒரு லைன், க்ளோஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் நான் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பர்ஃபமாக பார்க்கலாம். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எப்பயுமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேரால் ஹிந்தி கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம நான் ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னா, நான் வந்து நெக்ஸ்ட் இப்போ ஏதாச்சும் நான் இப்போ சொல்லித்தரதுல உங்களுக்கு ஏதாச்சும் சில பல லைக் எப்படி சொல்லித்தரலாம் அப்படி சொல்லித்தரலான்னு உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.